லாஸ்ட் ரீட்லேயே வாழைத்தண்டு எப்படி க்ளீன் பண்ணுறது, நாரை எடுக்கிறது எப்படின்னு பார்த்துருக்கோம். இன்றைக்கி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மோர் தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் இதை ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து மோர் தண்ணியிலேயே தான் வேக வச்சுக்க போல. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கணும். மொத்தத்தையுமே நம்ம அரைக்க வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம சூப்பில் கொஞ்சம் வந்தால் தான் உங்களுக்கு வந்து அது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3/4 பாகம் மட்டும் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி அதை தனியாக சாறு எடுத்து வச்சுக்கணும். நல்லா 1 டீஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பல் பூண்டு நல்ல மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் வெங்காயம். இது ரெண்டுமே வெண்ணெயில் நல்லா வந்து கோல்டன் கலராக ரோஸ்ட் ஆயிடணும். இப்போ வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வாழைத்தண்டு அந்த வேக வச்ச தண்ணியோடு சேர்த்துக்கணும். அப்புறம் நம்ம வந்து மீதி வாழைத்தண்டை அரைச்சி எடுத்து அதை வடிகட்டி எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த சாரையும் சேர்த்துக்கணும். இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஹெல்த்தியாக சூப் சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் தேவையில்லைங்க. நம்ம குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட்றதுக்காக இதை வந்து ஃப்ரை பண்ணி மேலே சூப் மேலே போட்டு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதிக்கிட்டும். ஒரு கொதிச்சு வரையிலேயே கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் தளன்னு வர ஆரம்பிச்சிடும். இந்த அளவு பதம் வந்தாலே போதும். நல்ல பொடியை கட் பண்ண மல்லி இலை தூவி இறக்கிடலாம்.